மண்டலமாக யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று பார்த்து வருகிறோம். அந்த வகையில் டெல்டா மண்டலத்தை யார் கைப்பற்றப் போகிறார்கள் என்று பார்க்கலாம். டெல்டாவை பொறுத்தவரை 28 தொகுதிகள் இருக்கின்றன. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 8 தொகுதிகள், திருவாரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகள், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 3 தொகுதிகள், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 3 தொகுதிகள், புதுக்கோட்டை மாவட்டத்தில் 6 தொகுதிகள், பெரம்பலூர் மாவட்டத்தில் 2, அரியலூர் மாவட்டத்தில் 2 தொகுதிகள் இருக்கின்றன. இதில் திமுக வசம் இருக்கக்கூடிய தொகுதிகள் 2021 சட்டமன்ற தேர்தலில் 24 தொகுதிகளை கைப்பற்றியிருக்கிறது திமுக. 4 தொகுதிகள் மட்டுமே அதிமுக வசம் இருக்கின்றன. இந்த டெல்டா மண்டலத்தில் இருக்கக்கூடிய 28 தொகுதிகளை யார் கைப்பற்ற போகிறார்கள் என்று பார்க்கலாம். சார், டெல்டா மண்டலத்தை யார் கைப்பற்ற போகிறார்கள்? இந்த முறை திமுக அணி ஸ்வீப்புங்கிற லெவல்ல தான் இருக்கும். நமக்கு வேந்த வேலு கார்த்திகே நம்ம நண்பர் அவங்க வெற்றி பெறணும்லாம் நமக்கு மனதார ஆசை உண்டு. நமக்கு வேண்டியவங்க வெற்றி பெறணுங்கிற ஆசை தானே நியாயமான இருக்கும். பட் அணி பலம்ங்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் பெருசா இருக்கு. கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன்ஸ், தென் அங்க ஓபிஎஸ், சசிகலா அம்மையார் போர்க்குடி, பல அம்சங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமான அம்சத்தை மேலும் சாதகமாக்கி இருக்குன்னு தான் நான் அதை பார்க்கிறேன். சசிகலா அவர்கள் வந்து இப்ப ராமதாஸ் அவர்களோட இணைந்திருக்கிறாங்க. அவங்க இந்த டெல்டா பகுதியில சசிகலாவுக்குன்னு ஒரு வேல்யூ இருந்திருக்கு. சசிகலாவோட இந்த அரசியல் களம்ங்கிறது எடப்பாடிக்கு லீடர்ஷிப் அடிக்குது. இப்ப நீங்க அம்பாசமுத்திரம், கடையநல்லூர்லாம் வந்து எடப்பாடிக்கு கேண்டிடேட் வந்து நல்ல மக்கள் மத்தியில ஒரு அபிமானம் கொண்ட கேண்டிடேட்ஸ் தான். ஆனா அங்க எடப்பாடி முதல்வர்னு சொல்லும் போது அங்க சசிகலா அம்மையாருக்கு அவங்க செய்த துரோகத்தெல்லாம் ஞாபகப்படுத்தும் போது அவருக்கு மேல அபிமானம் கொண்ட கூட்டம் வந்து எடப்பாடியை தோக்கடிக்கணுங்கிற முடிவுக்கு வருவாங்க. அதுதான் எடப்பாடிக்கு வந்து இந்த பகுதிகளில் கூடுதல் பலகீனம். ஆனா இப்ப இவங்க 2 பேரும் வந்து எல்லா தொகுதியிலையும் கூட போட்டியிடல. இவங்க வந்து அவங்களுடைய நோக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி தோக்கடிக்கணும் அப்படின்றது மட்டும்தான். கண்டிப்பா அவங்க நோக்கம் எடப்பாடி பழனிசாமி, இவருக்கு நோக்கம் அன்புமணி ராமதாஸ். ஓகே, இதுல கோவி செழியன் திருவிடைமருதூர், மன்னார்குடியில வந்து டிஆர்பி ராஜா, காமராஜ் 2 பேரும் போட்டி இருக்கும். கடுமையான போட்டி இருக்கும். அகமுடையார் வர்சஸ் கல்லர்னு இருக்கும். அகமுடையாருக்கு கட்சி பலம் பெருசா இருக்குது டிஆர்பி ராஜா. நாகப்பட்டினம் இந்த முறை ஜவாஹர்லா கொடுத்திருக்காங்க. நாம் தமிழர் ஃபாத்திமா பர்கானா. ஃபாத்திமா பர்கானா நல்ல கேண்டிடேட் தான். பட் கட்சி அமைப்பு பலம்ங்கிறதுல ஜவஹர்லா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 40-45 விழுக்காடு பலம் கொண்ட அணில இருக்கிறார் ஜவஹர்லா. ஆலூர் ஷானவாஸ்க்கு இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அது எப்படி பார்க்குறீங்க சார்? அது விசிக போன்ற கட்சிகள்ல லாயல்டி டெஸ்ட்டுக்கு 5 வருஷம் லாயலா இருக்காருன்னா அடுத்த முறை அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வேதாரண்யம்ல ஓஎஸ் மணியன், இடும்பவனம் கார்த்திக். ஓஎஸ் மணியன், இடும்பவனம் கார்த்திக்ல வந்து இடும்பவனம் கார்த்திக் பவர்ஃபுல் என்டிகே கேண்டிடேட். பட் ஓஎஸ் மணியன் வந்து ஒரு அமைப்பு பல ரீதியான ஒரு பலமான அணியில இருக்கிறாருங்கிறதையும் பார்க்கணும். 2 பேருமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்னாலும் ஒரு இளம் தளிராட்டு ஒரு ரிமார்க்கபிள் ஓட்ட இடும்பவனம் கார்த்திக் காட்டுவார்னு நினைக்கிறேன். விராலிமலை சி விஜயபாஸ்கர் ஈஸியா ஜெயித்துருவார்னு தான் இருக்கிறேன். பட் அவர் கேண்டிடேச்சர் அவருக்கு பலம். பட் அணி சிறுசுனாலும் கூட, அணி பலம் குறவுனாலும் கூட அவருடைய பணபலத்திலையும் அந்த தொகுதி அவர் நர்சிங் பண்ணி வச்சிருக்கிறதுலையும் வெற்றி பெற்றுவான்னு தான் நினைக்கிறேன். திருமயம் ரகுபதி, ஆலங்குடி மையநாதன், குன்னம் சிவசங்கர் 3 பேருமே ஜெயிப்பாங்க. 3 பேருமே சரக்கு முறுக்கு செட்டியார் முறுக்குங்கிற மாதிரி 3 ஒரு கேண்டிடேச்சரும் வெயிட்டு தான், அணியும் வெயிட்டு தான். அப்போ டெல்டா மண்டலத்தை வந்து இந்த முறை திமுக ஸ்வீப் பண்றாங்க. ஓவரால் திமுக ஸ்வீப்னு சொல்லும் போது வந்து என்னோட பார்வையில தருமபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் தவிர மற்ற எங்கேயுமே வந்து அரசியல் ரீதியான ஃபைட்டு ஸ்டாலின் தலைமைக்கு இபிஎஸ் கொடுக்க முடியாதுங்கிறது தான் என்னோட பார்வை.